ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மூன்றாம் பிறை தரிசனம் முன்னோர்கள் மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. மூணாம் பிறை தரிசனம் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏன் இதனால சொல்லலை, என்ன காரணம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தோட வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த பழனி ஞான தண்டாயுதபாணி வணங்கி, இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி இந்த வீடியோக்களை போகலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். மூன்றாம் பிறை தரிசனத்தில் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் வச்சுருக்காங்க பெரியவங்க. அப்போ இந்த சந்திர பகவான் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதகத்திலேயே சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதுதான் அவங்களுடைய ராசியாக இருக்கும். அப்போ சந்திர பகவானோட அப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அத்ரி முனிவர். அத்ரி முனிவருக்கும் அனுசியை அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறாரு சந்திர பகவான். ஆக்சுவலாக சந்திரங்கிறது ஒரு ஆண் தான். ஆனால் ஜோதிடத்தில் அது பெண் கிரகமாக நம்ம சித்தர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த ஊருக்குள்ளே இருக்கிற தச்ச பிரஜாபதி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவருக்கு 27 பெண்கள். இதாச்சும் அவங்க அவங்க இல்லத்துக்கு போகிறாரு. அந்த 27 பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு சந்திர பகவான் போகிறாரு. ஆக்சுவலாக சந்திரன் அழகு, சந்திரனாவே அழகு, ரொம்ப அழகுன்னு வச்சுங்களேன், அழகாக இருப்பார். அப்போ அந்த 27 பெண்களையும் பார்க்கும்போது இந்த சந்திரனை பார்த்தோம்னா அந்த பெண்கள் மயங்கிடுறாங்க. அதான் அழகில் மயங்கிறது. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாட்ட, அப்பா இவர் வந்திருக்காரு, இவரை நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் 27 பேர் இவரையே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க அப்பாக்கிட்ட தச்சர்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவரும் சில நாள் கழித்து யோசிச்சுட்டு, சரி ஏதோ பெண்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சிடறாரு. அப்போ ஒரு திருமணம் பண்ணுறது அவரோட மகள்களோட பெயர் தான் 27 நட்சத்திரமாக வச்சிருக்காங்க சித்தர்கள். அதான் அசுவனிலிருந்து ரேவதி வரைக்கும். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி. இந்த 27 நட்சத்திரம் தான் அந்த பெண்களோட பேர். அப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோடனே இவர் தினமும் ஒரு நாள், அதாவது சந்திர பகவான் சுற்றிக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா, அப்போ தினம் ஒரு மனைவி சந்திக்கிறாரு. 27 நாள் ஆனால் 27 நட்சத்திரம் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும்போது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, இவர் அதிகமாக அந்த ரோகிணிங்கிற நட்சத்திரத்தில் அவங்க தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. அந்த பெண்கள் மட்டும்தான் அந்த ரோகிணி கிட்ட மட்டும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. அது ரிஷப ராசியில் காலபுருஷனுக்கு 2வது ராசியில் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். அந்த பெண்கள் மட்டும் நம்ம நெருக்கமாக இருக்கிறாரு. அப்புறம் மற்ற பெண்கள் தான் அதிகம் ஒரு கவனிக்கிறது இல்லை. இது எல்லாம் எல்லா மகள்களும் ஒன்று கூடி அவங்க அப்பாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் மாப்பிள்ளை சரியாக முன்ன மாதிரி இல்லை, ரோகிணி பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் அவர் நல்லா ஒரு ஹாப்பியாக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவர் கூட தான் அதிகமாக இருக்கிறாரு, எங்கே கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த தச்ச பிரஜாபதி அவங்க அப்பாட்ட போய் தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் இவரை யோசிச்சுட்டு சரி மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவான் கூப்பிட்டு கேட்பாரு. என்ன மாப்பிள்ளை, 27 பெண்ணை கட்டி கொடுத்தோம், நீங்கள் ரோகிணிகிட்ட மட்டும் நம்ம நெருக்கமாக இருக்கிறீங்களா, மற்ற பெண்களை நீங்கள் கண்டுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மாமனார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாமல், அது ஏன் இஷ்டம், ஏன் சௌரியம் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரை மரியாதை இல்லாமல் பேசுகிறார் மாமனாரை. அப்போ தச்சனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இருக்கிற அழகு, நீ ஒளி, இதை வச்சுட்டு தான் நீ இந்த மாதிரி இருக்கிற, நீ ஒளி இழந்து போவாய், தேங்கி போயிடுவ அப்படின்னு சொல்லி சாப்பம் விட்டுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது சந்திர பகவான் சந்திரதான் நிலாதான், நிலாவை கொஞ்சம் கொஞ்சமாக தேயிறாரு. தேங்கி தன்னுடைய ஒளியை இழக்கிறாரு, அழகு குறையுது. அப்போ இவருக்கு பயம் ஆயிருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், நம்ம இப்படி தேங்கிக்கிட்டே போனால் நம்ம நிலைமை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரம்மாட்ட போய் கேட்குறாரு, சாமி இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் மாமனார் என்ன சாப்பிட்டு விட்டுட்டாரு, நான் வந்து தேஞ்சிக்கிட்டே வர்றேன், இதுக்கு என்ன இது பிரயாச்சத்தம் அப்படின்னு கேட்டோன்னே, இது வந்து நம்மக்கிட்ட விடையில்லை, நீங்கள் வேற ஒருத்தர் பாருங்கன்னு சொல்கிறாரு. உடனே விஷ்ணு பகவான் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் விஷ்ணு பகவான் தான் வந்து இவருக்கு சரியான லிங்க் கொடுக்குறாரு. நீ இங்கெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ திருப்பதி மலை அடிவாரத்தில் கபிலேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் சிவபெருமான் இருக்கிறாரு, அங்கே போங்க, அங்கே போய் நீங்கள் விரதம் இருந்து அவரோட காலை பிடிச்சி நீங்கள் கதர்ந்தீங்கன்னா இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை அடிவாரத்தில் கபிலேஸ்வரர் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 100 அடி உயரத்தில் வந்து கபில தீர்த்தம் நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். இந்த அங்கே திருப்பதி போனீங்கன்னா இந்த கபில தீர்த்தம் பார்த்து குளிச்சுட்டு வாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ இவர் வந்து அந்த கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போய் ரொம்ப ஒரு விரதம் இருந்து ரொம்ப ஒரு பக்தியோட சிவபெருமானை வேண்டுறாரு. அப்போ வேண்டும் போது என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் வந்து அவருடைய பக்தியை வந்து மெச்சி காட்சி கொடுக்குறாரு. என்னப்பா ஆச்சு சந்திரன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்படி தாங்க நான் இருந்தேன், எங்கள் மாமனார் வந்து என்னை ஒளியிலேருந்து போவாய் தேய்ந்து போவாய்னு சாப்பிட கொடுத்துட்டாரு, நானும் இப்போ தேய்ஞ்சிக்கிட்டே வந்துட்டேன், இல்லை என்னுடைய நிலைமை என்ன வருது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மாமனார் கொடுத்த சாபம் தான், அதை நீக்க முடியாது, அதுக்கு மாற்று ஏற்பாடு வேணால் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சாமி அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து 15 நாள் வந்து தேஞ்சிக்கிட்டே போவ, அப்போ அமாவாசை வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் உன்னை வளர்றதுக்கு நான் வந்து அருள் புரிகிறேன், உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பிரதமை, துதியை. அப்போ துதியை திதியிலேருந்து வளர ஆரம்பிச்சிங்களா. அப்போ அந்த துதியை திதி அன்னைக்கு தான் 3ஆம் பிறை தரிசனம்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் உன்னை வந்து இந்த தேஞ்சிக்கிட்டே போறீங்கள, உன்னை வளரும் போது ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை வணங்கும்படி ஒரு நாள் அந்த 3ஆம் பிறை தரிசனத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து காமிக்கிறேன், அப்போ வந்து உன்னை வந்து தரிசனம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு நான் என்னுடைய தலையில் வந்து சூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் பிறையை வந்து சிவபெருமான் வந்து தலையில் சூடிக்குவார். அப்போ அமாவாசை முடிஞ்சு பிரதமை, துதியை திதியில் வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த திருப்பதி மலையில் அந்த 3ஆம் பிறை இந்த நிலவை வந்து மலைக்கு மேலே அப்படி தூக்கி காமிப்பார் தன்னுடைய கையால். அப்போ அந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்ணுற மக்களுக்கு வந்து எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் வந்து காலபுருஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக வராரு. அப்போ 2ஆம் இடங்கிறது பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சார்ந்தது. அப்போ அது தரிசனம் பண்ணும்போது நல்லா பணம் சேருது. அப்போ சந்திரன் வந்து ஒரு மனம் சார்ந்தது. அப்போ மனசு ஒரு தெளிவாகுது. இதெல்லாம் ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன். அதனால தான் வந்து நம்ம திருப்பதி போய் தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்கிற திருப்பதி பெருமாளே வந்து சந்திரனாக பாவிக்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த சந்திர பகவான் போய் வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனம் ஒரு தெளிவாகுது. இங்கே வந்து பயங்கர குழப்பத்தில் இருப்பாங்க, திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன் தான் இருக்குங்களா, இதை வச்சு தான் வந்து சொன்னாங்க, திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும். அப்போ வந்து இங்கே பழைய மன குழப்பத்தில் போவாங்க, வரும்போது ஒரு தெளிவாக வருவாங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து பணத்துக்கு அதிபதியாக வராரா, அதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் வந்து பணம். அப்போ பணம் வந்து அவருக்கு அந்த திருப்பதி போயிட்டு வந்தால் பொருளாதாரத்தில் நல்லா ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க இப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். அதனால் திருப்பதி போயிட்டு அந்த அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இருந்துட்டு 3ஆம் பிறை தரிசனம் வந்து திருப்பதி மலை மேலே இருந்து பார்க்குறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து எல்லாருமே வந்து 3ஆம் பிறை தரிசனம் பாருங்கள். சப்போஸ் வந்து எங்களை எல்லாராலையும் போக முடியாதவங்க வந்து உள்ளூர்லேயே அவங்கவுங்க ஊரில் வந்து அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் இப்போ அமாவாசை, பிரதமை, துதியை 3ஆவது திதியில் வந்து மேற்கு பக்கமாக மாலை ஒரு 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும், சும்மா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தெரியும், அதுக்கு மேலே மறைஞ்சிடும். இப்போ இந்த தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு கண் ஒளி ஒளிக்கிறன்னு வச்சுங்களேன், கண் ஒளி நல்லா கிடைக்கும். நல்லா சந்திரன் வந்து உடல்காரகன், நம்ம உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். அந்த சந்திரன் வந்து மனம் வந்து ஒரு தெளிவு பெறும். அப்போ 3ஆம் பிறை தரிசனத்தில் பாருங்க எவ்வளோ ரகசியம் வச்சிருக்காங்க. பணம் கிடைக்கும், மனசு தெளிவு பெறும், உடல் ஆரோக்கியம் பெறும்,
பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே வந்து அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் சூட்சமாக வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சவங்க வழிபட்டு நல்லா இருக்காங்க, தெரியாதவங்க அப்படி விட்டுறாங்க. அதனால் இனிமேல் வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மூன்றாம் பிறை தரிசனம் தவற விடாதீங்க. சப்போஸ் வந்து மூன்றாம் பிறை பார்க்க முடியல சார், ஏதோ மேகமூட்டம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் அம்மா கிட்ட, தாயார் சந்திரன் தான் தாயார், அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு சமம். சப்போஸ் அம்மாவும் இல்லை, வாங்க முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஏழை தாய்மார்கள் அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும். ஏதாவது உணவு கொடுத்து ஏதோ ஒரு நன்கொடை கொடுத்து அவங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு வந்து ஈக்குவலான பலன் வந்து கிடைக்கும். சப்போஸ் இதுவுமே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா அந்த கோயில், அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர் கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து சந்திர பகவானுக்கு வந்து தனி சன்னதி வச்சுருக்காங்க. நீங்கள் திங்கக்கிழமை நாள் அல்லது பௌர்ணமி நாள் போய் நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய மனம் தெளிவு பெறும், உடல் ஆரோக்கியம் வரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து எல்லாரும் மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுங்கள். கைலாசநாதர் கோயில், சந்திர பகவான், தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு கிராமம். அங்கே போய் வழிபட்டிங்கன்னா எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் அவசியம் மூன்றாம் பிறை பாருங்கள். பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வருங்க. அடியேன் ஆட்டையம்பட்டி பழனியப்பன், ஓமுருகா ஜோதிடாலயம் ஆலோசகர். நன்றி, வணக்கம்.